ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Samayal. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரெட் அல்வா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி தான். ப்ரெட்டு வச்சு சூப்பரான அல்வா நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ப்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ இது ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நம்ம இதை ப்ரெட்டு துண்டுகளை போட்டுடலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லா ப்ரெட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மொத்தம் போட்டு எடுத்தாச்சு. இப்போது கடாயை வச்சுக்கலாம் ஸ்டவ்வில். அதில் 500 பால் விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கூட விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பொங்கி வரட்டும். இப்போது ஒரு கரண்டி எடுத்து நல்லா தொழி விட்டுக்கினே இருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரெட்டு துண்டுகளை இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ப்ரெட்டெலாம் வந்து நல்லா அந்த பால்லே நல்லா கரைஞ்சிரும். இப்போ நம்ம வந்து மீடியம் தீயில வச்சு நல்லா திருப்பி நல்லா தொழி விடணும். பாருங்கள், அந்த பால்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை வந்து 300 கிராம் நான் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மீடியம் தீயிலே வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இப்போது 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மீடியம் தீயிலே நல்லா 5 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. 5 நிமிஷம் இருந்தால் தான் நெய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ அது கூட வாசனைக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், அந்த நெய் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வறுத்த பருப்பை வந்து நம்ம போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பிரெட் அல்வா ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம எடுத்து சாப்பிட்லாம். பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கல்யாணத்துலலாம் இந்த மாதிரி தான் அல்வா வைப்பாங்க. நம்மளும் இதுமாரி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.